அட, எல்லா செல்வமும் தரும் அபிராமி அந்தாதி பாடல். இன்று நாம் கேட்கப் போவது 6வது பாடல். இது மந்திர சித்தி பெற. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் முன் தன் பரமாகம புத்ததியே. இதற்கான பொருள்: சிந்தூரத்தின் செந்நிறத்தை ஒத்த திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே, பொலிவுமிக்க பொன்னான உன் திருவடிகள் என்னும் அழகிய தாமரை மலர்கள் என் சிரசின் மேல் இருக்க, என் நெஞ்சின் உள்ளே உன் அழகிய திருமந்திர சொல் நிலை பெற்றுள்ளது. உன்னையே வணங்கி நிற்கும் உன் அடியவர்களுடன் சேர்ந்து மீண்டும் மீண்டும் நான் பாராயணம் செய்து வருவது உன் பெருமைகளை கூறும் மேலான நூல்களே ஆகும். இந்த பாடல் மந்திர சித்தி பெற. அடுத்த பாடல் 7வது பாடல். மலையென வரும் துன்பம் பணியென நீங்க. ததியுற மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர், கதியரும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், மதியுறு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும், துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. இதற்கான பொருள்: தாமரை மலரில் உரைகின்ற பிரம்மதேவனும் பிறைச்சந்திரனை சிரசில் தரித்த உன் பாதியாகிய சிவபிரானும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் வணங்கி எந்நாளும் துதித்து மகிழும் செம்மை மிக்க திருவடிகளையும் செந்தூர திலகம் அணிந்த திருமுகத்தையும் கொண்ட பேரழகு மிக்க அன்னையே, தயிர்கடையும் மத்தை போல் பிறவிக்கடலாம் சுழலில் சிக்கி அலையாமல் ஒப்பன்ற பேரன்ப நிலையை பெற நான் அடையும்படி திருவுள்ளம் கொண்டருள்வாயாக. இது 7வது பாடல். மலையென வரும் துன்பம் பணியென நீங்க.